ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி டு லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 6th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் இருக்க இலக்கணம் டாபிக் தான் பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், இதுதான் அந்த டாப்பிக்கோட ஹெட்டிங். ஓகேவா? சரி, நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். இலக்கணம் அப்படின்றது என்ன, நேற்றே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நேற்று போட்ட உரைநடை வீடியோலையே. ஸோ இலக்கணம் அப்படின்றது ஒரு மொழியை தெளிவாக பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ தமிழ் மொழியிலேயே வந்து இலக்கணத்தை 5 வகையாக பிரிக்கலாம். எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு வந்து இலக்கணம் 5 வகைப்படும். அதில் இன்னைக்கு எழுத்திலக்கணம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. ஓகேவா? உயிரெழுத்துக்கள், இது நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வர்றதா. இதை நீங்கள் சொல்லி பார்த்தா தெரியும். வாயை திறக்கிறது மூலியமாகவும் உதடுகளை விரித்தல் மூலியமாகவும் உதடுகளை குவிக்கிறது மூலியமாகவும் வந்து இந்த 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கும். அந்த பிறக்கிற அந்த 12 உயிரெழுத்துக்களும் சிலது வந்து குறுகி ஒலிக்கும், சிலது நீண்டு ஒலிக்கும். அதில் குறுகி ஒலிக்கிறது எழுத்து என்னென்ன அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அ, இ, உ, ஏ, ஓ, இது எல்லாமே வந்து குரில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. நீண்டு ஒலிக்கிற அந்த 7 எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, இது எல்லாத்தையுமே வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி இவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உச்சரிக்கிற கால அளவு, அந்த மாத்திரை, அதை வச்சு தான் வந்து முடிவு பண்ணுறாங்க. குரில் நெடில் அப்படின்னு வந்து வேறுபடுத்தி காட்டுறாங்க. ஓகேவா? மாத்திரை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தடவை நம்ம கை சொடக்கு போடுவோம் இல்லையா, அதுக்கு எடுத்துக்கிற டைமும், ஒரு தடவை நம்ம கண் இமைப்போம் இல்லையா, அதுக்கு எடுத்துக்கிற டைமை தான் நம்ம வந்து மாத்திரை அளவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குரில் எழுத்துக்கால ஒலிக்கிறதுக்கான கால அளவு அப்படின்றது ஒரு மாத்திரை. அப்போ இந்த 5 எழுத்துக்கமான கால அளவு அப்படின்றது ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. இந்த 7 எழுத்துக்கும் வந்து 7 எழுத்துக்கும் 2 மாத்திரை அளவு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்கள் பற்றி நமக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம படித்தது எல்லாமே தான். படித்ததை நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதையே வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு. இதில் இந்த இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இது எல்லாம் இந்த 6 வந்து வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மை, இன்னு, இதை வந்து மெல்லின எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இடையின எழுத்துக்கள் இய்யு, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லை, இது எல்லாத்தையும் வந்து இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஒரு சினிமா பாட்டு கூட ஒன்று இருக்கு, விஜயோட பாட்டு தான் அது. அந்த பாட்டுல வந்து இந்த புள்ளியை தூக்கிட்டோம் அப்படின்னா கசட தபர அப்படின்னு வருமா, எரல வளல ஞங்கன நமன் அப்படின்னு வருமா. அந்த தலைவா படத்துல ஒரு பாட்டு வரும், தமிழ் பசங்க அப்படின்னு, அதுல வந்து இந்த லைன் வரும். நீங்க அதை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும். கசட தபர அந்த மாதிரி லைனா வரும் அந்த பாட்டு ஃபுல்லா. நான் பாடி காட்ட விரும்பல, நான் பாடினா அவ்வளோ நல்லா இருக்காது, அதனாலதான் நீங்க அந்த பாட்டை கேட்டுக்கோங்க, அதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கசட தபர அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பேரு அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். பட் மெய் எழுத்துனா புள்ளி வச்சு எழுத்து தானே நம்ம சொல்லுவோம். நம்ம ஈஸியாக மனப்பாடம் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த புள்ளியை எடுத்து நம்ம கசட தவிர அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணுறதுக்கு வந்து புள்ளியை எடுத்துருங்க. மனப்பாடம் பண்ணதுக்கப்புறம் புள்ளி வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது கேட்டாலும் சரி புள்ளி வச்சு எழுதுங்க. ஓகேவா? அந்த மெய் எழுத்துக்களை தான் வந்து நம்ம வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் இந்த மெய் எழுத்துக்களுக்கும் மாத்திரை அளவு அப்படின்றது இருக்கு. இதோட மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இதை ஏன் இப்படி சொல்றாங்க, இதை ஏன் வல்லினோன்னு பேர் வச்சாங்க, இதை ஏன் மெல்லினோன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, இந்த கசட தபர அப்படின்றது வந்து வன்மையா ஒலிக்குதான். அடுத்து நான் வந்து டக்குன்னு புள்ளி எடுத்துட்டு சொல்லிட்டேன். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒலிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வன்மையா ஒலிக்கும். ஸோ அதனால அதுக்கு பேர் வல்லினம். இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மை, இன்னு, இந்த 6 வந்து மென்மையா ஒலிக்குது, அதனால இதுக்கு பேர் வந்து மெல்லினம். அடுத்து இ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லை, இது ரெண்டுமே வந்து வன்மையாவும் இல்லாம மென்மையாவும் இல்லாம ரெண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிக்கிறனால இதை வந்து இடையினம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்து உயிர்மை. இந்த உயிர்மை எழுத்து என்னன்னு நமக்கு தெரியும். உயிரெழுத்து 12 மெய்யெழுத்துக்கள் 18 சேர்றதால தோன்றதான் உயிர்மை எழுத்து. இப்போ இக்கு கூட்டல் ஆ, கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்குமே வந்து உயிர்மை கூறில், உயிர்மை நெடில் அப்படின்னு இருக்கு. எப்படி வந்து இதை பிரிப்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இக்கு கூட்டல் ஆ போட்டோம்னா கா நமக்கு கிடைக்குமா, அதே மாதிரி இக்கு கூட்டல் ஆ அப்படின்றது போட்டோம்னா கா அப்படின்றது நமக்கு கிடைக்கும். கா அப்படின்னா அது வந்து தொணைக்கால் பக்கத்துல வருதா. ஸோ இந்த ஆ அப்படின்ற முதல் எழுத்து போடும்போது அது என்ன எழுத்துப்பா, குறில் எழுத்து. அதுக்கான மாத்திரை அளவு என்ன, ஒரு மாத்திரை. ஓகே, அந்த மாத்திரை அளவு தான் நமக்கான உயிர்மை குறில். அடுத்து நமக்கு அது மூலயமா அந்த குறில் எழுத்து சேரும்போது உயிர்மை குறில் கிடைக்கும். இப்போ முதல்ல வந்து இக்கு, அது வந்து மெய் எழுத்து.
கூட்டல் போட்டு ப்ளஸ் சிம்பிள்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு புரியுற மாதிரி ப்ளஸ் சிம்பிள் போட்டு நெக்ஸ்ட்டு ஆ அப்படின்றது போட்டோன்னு வைங்களேன் இஸ் ஈக்குவல் டு கா அப்படின்னு நம்ம எழுதுவோமா அப்போது அந்த ஆ அப்படின்றது என்ன உயிரெழுத்துல குறில் எழுத்து அதுக்கான மாத்திரை அளவு என்ன ஒரு மாத்திரை அதே மாத்திரை அளவு தான் இந்த கா அப்படின்ற எழுத்துக்கும் வரும் அதே மாதிரி இது வந்து குறில் எழுத்து இல்லையா உயிர்மையிலே உயிர்லேயே குறில் எழுத்து இல்லையா அதனால இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயிர்மை குறில் எழுத்து அப்படின்னு வந்து அந்த காவை சொல்லுவாங்க இதுவே உயிர்மை நெடில் அப்படின்றது ரெண்டே எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஓகேவா இதுக்கு அப்படியே லைனாக போனோன்னா அப்புறம் நம்ம காங்காச்சா எழுதுற மாதிரி இருக்கும் அதனால தான் சரி ஓகே அடுத்த எக்ஸாம்பிள் உயிர்மை நெடில் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இக்கு கூட்டல் ஆ போடுங்களேன் ஆ போட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு கா அப்படின்னு பக்கத்தில் ஒரு துணைக்காலோட கிடைக்கும் ஆ அப்படின்றது என்ன எழுத்து நெடில் எழுத்து அதுக்கான மாத்திரை அளவு என்ன 2 மாத்திரை அப்போ இந்த கிடைக்கிற கா அப்படின்ற எழுத்துக்கும் பக்கத்தில் ஒரு துணைக்காலோட ஒரு கா வரும் பார்த்தீங்களா கா அப்படி வரும்ல அந்த காவை சொல்லிட்டு இருக்கேன் அந்த கா வந்து அப்போ அதுக்கான மாத்திரை அளவு என்ன 2 மாத்திரை அது முன்னாடி நம்ம அது எதோட சேர்த்தோம் இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு சேர்த்தோம் அப்போ ஆ அப்படின்றது என்னது நெடில் எழுத்து அப்போ அந்த நெடில் எழுத்து சேர்றனால உயிர்மை நெடிலா வந்து இது மாறிடும் அவ்வளவுதான் இது உயிர்மை குறில் பொறுத்த வரைக்கும் ஸோ இக்கு கூட்டலா கா அப்படின்றது உயிர்மை குறில் இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்றது உயிர்மை நெடில் அந்த மாத்திரை அளவு அப்படின்றது எதை பொறுத்து வரும்னா நம்ம உயிரெழுத்துக்கான மாத்திரை அளவு இருக்கு பார்த்தியா அதோட மாத்திரை அளவு தான் வரும் மெய் எழுத்தோட அரை மாத்திரை வந்து உயிர்மை குறிலுக்கோ நெடிலுக்கோ வராது அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் நம்ம வந்து மாத்திரைக்கு வந்து கணக்கில் எடுத்துக்கிறது வந்து எப்பவுமே உயிரெழுத்தோட மாத்திரை வச்சுதான் கணக்கில் எடுத்துப்போம் ஓகேவா ஸோ உயிரும் மெய்யும் சேர்றது தான் உயிர்மெய் எழுத்து ஓகே சரி ஓகே இதுலேயும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் அப்படின்னு 2 இருக்கு சரிங்களா அடுத்து ஆயுத எழுத்து அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படின்றது ஆயுத எழுத்து இந்த ஆயுத எழுத்துக்கும் கால அளவு இருக்கு மாத்திரை அதாவது மாத்திரைக்கு ஒலிக்கிற கால அளவு அப்படின்றது இருக்கு அரை மாத்திரை ஓகேவா அவ்வளோதான்ப்பா இந்த லெசன் வேற எதுவுமே கிடையாது சரி ஓகேவா ஒரு தடவை அப்படியே ரிவைஸ் பண்ணோன்னா 12 உயிரெழுத்து அது 2ஆ பிரிக்கிறாங்க குறில் நெடில்னு குறிலுக்கு 1 மாத்திரை நெடிலுக்கு 2 மாத்திரை அதே மாதிரி மெய்யெழுத்துக்கும் 6ஆ பிரிக்கிறாங்க மெல்லினம் வல்லினம் இடையினம்னு அது எல்லாத்துக்கும் அரை மாத்திரை அதுக்கப்புறம் உயிர்மை அப்படின்றது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து நமக்கு 216 உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்கும் மெய்யெழுத்தோட இப்போ உயிர் குறில் சேர்ந்தா அது உயிர்மை குறிலா மாறும் மெய்யெழுத்தோட உயிர் நெடில் சேர்ந்தா அது உயிர்மை நெடிலா மாறும் அவ்வளவுதான் அதோட மாத்திரை அளவு அப்படின்றது உயிரெழுத்தை பொறுத்து தான் இருக்கு அதோட சேர்ற உயிரெழுத்தை பொறுத்து தான் அதோட மாத்திரை அளவு அப்படின்றது இருக்கு ஓகே ஆயுத எழுத்து அப்படின்றது அரை மாத்திரை அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது இவ்வளவுதான் தமிழ்ல இவ்வளவுதான மொத்த எழுத்துக்கள் 247 எழுத்துக்களையும் பத்தி நம்ம இங்க பார்த்தாச்சு அவ்வளவுதான் இந்த லெசன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் ஓகே அண்டில் தென் பாய்